ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இந்த சேனல் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஷேர் மார்க்கெட். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு குட்டியாக ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். போன வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் ஓகேவாக இருக்கும், அப்புறம் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்க்கு எலிஜிபிள், க்ரீன் கேண்டல்னால் என்ன, ரெட் கேண்டல்னால் என்ன அப்படின்னு ரொம்ப வெரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மை டியர் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ், ஸ்டாக்கினஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்டோரி பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். என்கிட்ட ஒரு விவசாய நிலம் இருக்குது. அதில் நான் பயிரிடுறேன். அது எனக்கு ரொம்ப நல்ல லாபத்தை கொடுக்குது. அப்போ நமக்கு லாபம் கொடுக்குதுன்னா நம்ம அடுத்து என்ன யோசிப்போம்? இன்னும் கொஞ்சம் நிலம் வாங்கி அந்த நிலத்தில் இன்னும் கொஞ்சம் பயிரிட்டு இன்னும் கொஞ்சம் லாபத்தை பார்க்கலான்னு யோசிப்போம். ஆனால் எனக்கு நிலம் வாங்குற அளவுக்கு கையில் காசு இல்லை. ஸோ காசு இல்லைன்னா நம்ம என்ன யோசிப்போம்? ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம், இல்லை பேங்க்கில் லோன் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ நான் வச்சுருக்க நிலத்தை பாதியாக பிரித்து, ஐ மீன் 50-50 பிரித்து ஒரு 50 என்கிட்டையும் இன்னொரு பாதியை பப்ளிக் கிட்ட விற்றுருவேன். அப்படி விற்கிறச்ச என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமாகாது. ஆனால் அந்த நிலத்தில் வர லாபம் நஷ்டம் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு பங்கு உண்டு. ஐ மீன் பார்ட்னர் மாதிரி ஆயிடுவாங்க. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் தான் ஷேர் மார்க்கெட்டும் ரன் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டாக்கினஸ் சேனலே வச்சுக்கலாம். இப்போது ஸ்டாக்கினஸ்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்டாக்கினஸ் சேனல் கம்பெனியை இன்னும் 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட சேவிங்ஸ்ன்னு எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 10 லட்ச ரூபா தான் என்னோடய லாபத்துலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் தான் என்னால் புதுசாக ஸ்டாக்கினஸ்ட் பிரான்ச்சை ஓப்பன் பண்ண முடியும். ஃபண்டுக்காக நான் ஒன்று பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணலாம், இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். இந்த 2 சைட்லேயும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என் கம்பெனியோட ஷேர்ஸை தான் நான் விற்க முடியும். அப்படி என் கம்பெனியோட ஷேர்ஸை நான் விற்க போகிறேன் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஐபிஓன்னு ஒன்று இருக்குது. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஸ்டோரியில் நான் ஒரு நிலத்தை பாதி என்கிட்ட இருக்கும், மீதி பாதி பப்ளிக் கிட்ட நான் கொடுத்து அவங்கள நான் பார்ட்னராக அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதே ப்ராசஸ் தான். இப்போ என் கம்பெனியோட ஷேர்ஸை யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் ஸ்டாக்கினஸ் சேனலோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிடுவாங்க. இப்போ ஸ்டாக்கினஸ் சேனலில் வர லாபம் நஷ்டம் எல்லாமே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அங்கே உண்டு. இன்னொரு இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள், ஸ்டாக்கினஸ் கம்பெனியை அவ்வளோ ஈஸியாகலாம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வித்துற முடியாது. அங்கே பேக் அண்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, 50% என்கிட்ட இருக்கும், இன்னொரு 50% ஆஃப் ஷேரை நான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு விற்கணும் அப்படின்னா செபி வைக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படி ஓகே ஆச்சுன்னா மட்டும்தான் ஒரு கம்பெனி பப்ளிக் கிட்ட போக முடியும். இப்போது என் கம்பெனி பப்ளிக் கிட்ட போயிடுச்சு. அதில் 10 லட்ச ரூபாய் நான் ஏர்ன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 10 லேக்ஸ் இருந்துச்சு. இப்போ என் ஷேரை விற்று ஒரு 10 லேக்ஸ் வந்துச்சு. 20 லேக்ஸை வச்சு நான் புதுசாக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டாக்கினஸ் கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் எங்கே இது லிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னு 2 எக்ஸ்சேஞ்ச் இருப்பாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது. அதனால் அந்த எக்ஸ்சேஞ்சில் 5400 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்காங்க. என்எஸ்சின்றது அதுக்கப்புறம் வந்தது. ஸோ அதில் 1900 கம்பெனிஸ் இருக்காங்க. இப்போ பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் என்ன ஒரு வேரியேஷன் இருக்கும் அப்படின்னா, பிஎஸ்சியில் டாப் 30 கம்பெனிஸை வச்சு ஏற்றம் இறக்கத்தை சொல்லுவாங்க. என்எஸ்சியில் டாப் 50 கம்பெனிஸை வச்சு ஏற்றம் இறக்கத்தை வச்சு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நியூஸில் பிரேக்கிங் நியூஸாக என்ன போகும் அப்படின்னா, சென்சஸ் 500 புள்ளிகள் வீழ்ச்சி, சந்தை 1000 புள்ளிகள் ஏற்றம் அப்படிங்கிற சில பிரேக்கிங் நியூஸ்லாம் சொல்லுவாங்க. இது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, அந்த கம்பெனியோட பொருளாதாரம் ஏற்ற இறக்கத்தை வச்சு ஓவராலாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஃபைனலாக ஸ்டாக்கினஸ் கம்பெனி லிஸ்ட் ஆயாச்சு. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாக்கினஸ் கம்பெனியில் ட்ரேட் நடக்கும். ட்ரேட் மீன்ஸ் வர்த்தகம், வாங்கிறது விற்கிறது. இந்த 2 விஷயம் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கோல்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர, கோல்டோட ப்ரைஸ் குறைஞ்சி நம்ம பார்த்ததே இல்லை. அதனால் நம்ம கோல்டு வாங்கி வச்சு ஃப்யூச்சரில் விலை அதிகமானதுக்கப்புறம் விற்றோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு நல்ல லாபம். அப்படி தானே? அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஓவராலாக ரொம்ப நல்ல கம்பெனின்னு நமக்கு தெரியுது, அதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை பை பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட விலை அதிகமானதுக்கப்புறம் நம்ம விற்றுட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு நல்ல லாபம். எக்ஸாம்பிள், ஸ்டாக்கினஸ் கம்பெனியை நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஐ மீன் ஒரு ஷேர் 200 ரூபாய்க்கு வாங்கினீங்க. இப்போ அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகி நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கோட விலை 250 ரூபான்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 50 ரூபாய் லாபம் ஒரு ஸ்டாக் மேலே. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்றது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தில்
விலை குறைவாக ஒரு கம்பெனியை நம்ம பை பண்ணி அந்த கம்பெனி விலை அதிகமானதுக்கப்புறம் நம்ம விற்க போகிறோம். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, அது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு அதை வாங்கி விற்காமல் ஹோல்ட் பண்ணி வச்சுப்பேன். ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற மீன்ஸ் விற்க மாட்டேன். அது 1 மந்த்தோ 1 இயரோ 2 இயரோ 3 இயரோ எத்தனை இயர்ஸ் வேணாலும் அந்த கம்பெனி என்கிட்டே இருக்கும். அந்த கம்பெனியோட ப்ரைஸும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிக்கு வர லாபத்துலேயும் நமக்கு பங்கு தருவாங்க. அதுக்கு பேர் டிவிடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு 10 ரூபாய் லாபம் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் 5 ரூபாய் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் 5 ரூபாய் கம்பெனி எடுத்துக்கும். இதை யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா அது கம்பெனி தான் நிர்ணயிக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக 5 ருபீஸ்ன்னு சொன்னேன். அது எவ்வளோ ரூபா வேணாலும் இருக்கலாம். டிவிடெண்ட் போலவே போனஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 ஷேர் ஃப்ரீயாக தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் அவங்க எத்தனை ஷேர் வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்கிறதுக்கான வழிகள். முக்கியமான ஒரு கண்டிஷன், ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பொறுமை அவசியம். இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினிஸ்ட் சேனல்.